வணக்கம். இப்ப நம்ம ரிவ்யூ பார்க்க போற திரைப்படம் கமல்ஹாசன் ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு 2001ஆம் ஆண்டு வெளியாகி தோல்வி படமாக முடிந்த ஆளவந்தான். உங்க எல்லோருக்குமே தெரியும், ஆளவந்தான்ல கமல்ஹாசன் அவர்கள் வந்து கலக்கி இருப்பாரு. அதுவும் அந்த நந்து கேரக்டருக்காக உடம்பெல்லாம் சும்மா அப்படி ஏத்தி பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த 2001 டிவியில ட்ரெய்லர் வரும்போதே நாங்கெல்லாம் மிரண்டு போயிட்டோம். அப்படி இருக்கும், ட்ரெய்லரே வந்து அருமையா இருக்கும். பாட்டம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அப்படி ஆகல, மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப வந்து இந்த படத்தை பத்தி ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கலைப்புலி எஸ் தானு அவர்கள் அவருடைய யூடியூப் சேனல்ல இந்த படம் வந்து கிடைக்குது. இந்த படத்தோட தோல்விக்கான காரணங்கள் சொல்றதுக்கு முன்னாடி நமது நடிகர் திலகம் ஐயா சிவாஜி அவர்கள் நடித்த 2 படங்களை பத்தி சொல்றேன். தங்கமலை ரகசியம் அப்படின்னு ஒரு படம், இன்னொரு படம் வந்து முரடன் முத்து அப்படிங்கிற படம். இந்த ஆளவந்தான் படத்தோட நடிகர் திலகம் ஐயா அவர்களின் படத்தையும் ஏன் இணைத்து பேசுறேன், அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் கடைசியில சொல்றேன். இந்த ஆளவந்தான் படத்தை பத்தி சொல்லணும்னா, நான் சென்னைக்கு போயிருந்தப்ப அந்த கட் அவுட்டை பார்த்தும் மிரண்டு போயிட்டேன். எனக்கு சரியா ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஜோதி தியேட்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு கட் அவுட் இருக்கும். கமல்ஹாசன் வந்து 2 கேரக்டர் நடிச்சிருப்பாரு இல்லையா, விஜய் நந்துன்னு நடிச்சிருப்பாரு. அந்த விஜய் நந்துவும் கைக்கு பலம் காமிக்கிற அந்த ஸ்டில் வச்சிருப்பாங்க. மிகப்பெரிய கட் அவுட் வச்சிருந்தாங்க, பார்க்கவே பிரம்மாண்டமா இருந்துச்சு. இன்னொரு கட் அவுட் வந்து பேரறிஞர் அண்ணா சாலையில் இருந்தது. அதுவும் எனக்கு சரியா எந்த இடத்துலன்னு தெரியல. இந்த 2 கட் அவுட்டும் மிக பிரம்மாண்டமா இருந்துச்சு. சென்னை பூரா அதான் பேச்சாவும் இருந்துச்சு. அப்பெல்லாம் எனக்கு 20 வயசு தான் இருக்கும். ஆனா படம் வந்து ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு போகாம ஃபிளாப் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அப்படி ஒரு தோல்வி படமா அமைஞ்சு போச்சு. இப்ப இந்த பிரம்மாண்டமான படம் ஏன் தோல்வி அடைந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுன காரணங்களை நான் சொல்றேன். முதல் காரணம் வந்து நடிகர்கள் தேர்வு. என்னப்பா கமல்ஹாசனே நடிச்சிருக்காரு, நடிகர்கள் தேர்வு அப்படிங்கிறிய, அவர் மட்டும் நடிச்சா போதுமா? ரசிகர்கள் வந்து அந்த அப்படியே ஒன்ற வேண்டாமா? அதற்கேற்ற நடிகர்களை தேர்வு செய்யணும் இல்லையா? முதல் தேர்வே பார்த்தீங்கன்னா ஹீரோயினே வந்து சொதப்பியிருப்பார். ரவீனா டாண்டன் அப்படிங்கிற ஒரு இந்தி நடிகையை வந்து போட்டிருப்பாங்க. அந்த இந்தி நடிகை இந்திலையும் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது, தமிழ்லையும் ஃபேமஸ் கிடையாது. இப்ப அண்ணனாக நந்தகுமாரா நடிச்சிருக்க கமல்ஹாசன் வந்து தம்பியோட மனைவியை வந்து கொல்ல துரத்துறாரு. அந்த தம்பியோட மனைவியா தான் ரவீனா டாண்டன் நடிச்சிருப்பாங்க. இப்ப எந்திரன் படத்தையே எடுத்துக்கங்க. சிட்டியாக நடிச்ச ரோபர் ரஜினிகாந்த் வந்து வசீரனை கொல்ல துரத்துவார். யாருக்காக அப்படின்னா ஐஸ்வர்யா ராய்க்காக. ஐஸ்வர்யா ராய் அவர்களின் மார்க்கெட் அப்படி, ரசிகர்கள் மத்தியில் அவங்க செல்வாக்கு அப்படி, அதையெல்லாம் வந்து ரசிகர்கள் வந்து ஏத்துக்குவாங்க. அதே போல வாலி படத்துல எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அஜித் வந்து சிம்ரனை அடையிறதுக்காக தம்பியை கொல்ல போப்பாரு. சிம்ரன் மாதிரி ஆளுக்கு கொல்லலாம் என் தம்பிய அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரசிகர்களை வந்து கட்டி போட்டிருப்பாங்க அந்த படத்துல. ஆனா இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. அதாவது ரசிகர் வந்து ஒன்றவே முடியாது. ரவீனா டண்டனும் கொண்டான்னா கொள்ளாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. ரசிகர்கள் மத்தியில வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கும் கிடையாது. அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமும் கிடையாது. இந்த படத்துல ரவீனா டாண்டனுக்கு பதிலா நல்லா அந்த காலத்துல ஃபேமஸா அந்த நடிகர்கள் யாராவது போட்டிருந்தா கொஞ்சம் தப்பிச்சிருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கமல்ஹாசனுக்கு அம்மாவாக அனுஹாசன் நடிச்சிருப்பாரு. அனுஹாசன் கமல்ஹாசன் உறவு என்ன அப்படின்னு சொல்லி எல்லோருக்குமே தெரியும். தன் குடும்பத்திலிருந்தே ஒருத்தரை போட்டு, அதுவும் அம்மா வேஷத்துக்கு போட்டிருப்பாரு. 2வது தோல்விக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டப்பிங். அந்த டப்பிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இந்திக்காரங்க படத்துல நடிச்சிருப்பாங்க. ஆனா அதை தமிழ்ல டப் பண்ணியிருப்பாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, நமக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர்கள் குரல்ல டப் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே தமிழ்ல ஃபேமஸா இருந்த நடிகர் நடிகைகள்லாம் அவங்க வந்து குரல் கொடுத்திருப்பாங்க. அந்த குரலை வந்து இந்த இந்திய நடிகர்களுக்கெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் இவங்க வந்து ஒரு புது குரலை தேடி இருக்கணும். புதுசா டப்பிங் பேச வந்தவங்களை வச்சு பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு வந்து ரசிகர்கள் ஒன்ற முடியும். நீங்க இப்ப பார்த்தா கூட தெரியும், என்னப்பா இவங்களுக்கு போய் இவர் குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஹீரோயினுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஆள் குரல் கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அது மாதிரி டப்பிங்கும் வந்து சொதப்பியிருப்பாங்க. டப்பிங் எல்லாம் வந்து புதுமுகங்களை வச்சு குரல் கொடுத்துருக்கணும். 3வதாக இசை. அந்த படத்துல இசை எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி யாருமே நம்ப மாட்டீங்க. ஏன்னா பாடல்கள்லாம் அப்படி இருக்கும், செமையா இருக்கும். பாடல்கள்லாம் அப்படி இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது அப்படி இருக்காது. ஒரு கொலை செய்ய ஒருத்தன் துரத்தும் போது அந்த த்ரில்லருக்கான மியூசிக், ஒரு பரபரப்பான மியூசிக், அந்த மாதிரிலாம் நம்மளை கட்டி போடுற அளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் இசை இருக்காது. 4வதா சொல்லணும் அப்படின்னு சொன்னா கதை, அதாவது ஸ்கிரீன் பிளேன்னு கூட சொல்லலாம். என்னப்பா நீ கமல் எவ்வளவு பெரிய ஸ்கிரீன் பிளே ரைட்டரு, அவரை போய் நீ சொல்றியா அப்படின்னு நினைப்பீங்க. உண்மைதான். ஹேராம் விரும்மாண்டி அளவுக்கெல்லாம் இன்னும் இந்தியா சினிமாவிலேயே வந்து அந்த அளவுக்கு யாரும் திரைக்கதை எழுதலை இப்ப இருக்கவங்க. அதெல்லாம் அடிச்சுக்க முடியாது. கமல் ரசிகர்களே இந்த படத்தை வந்து இன்னமும் அப்படியே ஸ்லாகிச்சு தான் பேசுறாங்க.
இதெல்லாம் இன்னும் 20 வருஷம் ஆகும் புரிய அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்கிரீன் பிளே எல்லாம் வந்து நிறைய சொதப்பல் இருக்கும் அந்த படத்துல. அதனாலதான் படம் வந்து முக்கியமாவே ஓடல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கமல்ஹாசன் போன்ற நடிகர்கள் வந்து சும்மா அப்படி புஜங்கள் எல்லாம் ஏத்தி பார்க்கவே பிரம்மாண்டமா இருப்பாரு நந்தகுமார் கேரக்டர்லாம். அவர் ஜெயில இருந்து தப்பிக்கிற சீன் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே கதை பின்னிருப்பாங்க. கமல்ஹாசன் போன்ற எஸ்டாப்ளிஷ்டு நடிகர்களுக்கு அப்படியெல்லாம் கதை தேவையில்லை. நல்ல ஒரு ஆக்ஷனை வச்சு அடி தட்டி ஷூட்டிங் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இப்படி தப்பிச்சு வந்தாரு அப்படின்னு காமிச்சிருக்கலாம். அவர் தப்பிச்சு வர்றதுக்காக ரியாஸ் கானை கொலை செய்யறது, செத்து போன ரியாஸ் கான் தான் கமல்ஹாசன் நம்ப வைக்கிறது அப்படின்லாம் அவங்க சொதப்பிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. சிரிப்பா இருக்கும். என்னையா படம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தான் தோணும். ஒரு கமல்ஹாசன் ரசிகரா இல்லாம நீங்க படத்தை சாதாரணமா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தோணும் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி. இப்ப ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்களா, தங்கமலை ரகசியம், முரடன் முத்து, இதெல்லாம் நடிகர் திலகம் சிவாஜி ஐயா அவர்கள் நடித்த படம். இந்த படத்தை பத்தி அப்புறம் சொல்றேன்னு சொல்லி, இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தங்கமலை ரகசியம் இருக்கு பாருங்க. அந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நடிகர் திலகம் ஐயாவை வந்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் கழிச்சுதான் காமிப்பாங்க. ஆனால் இன்னைக்கும் தங்கமலை ரகசியம் யார் படம் அப்படின்னா சிவாஜி ஐயா படம் அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இதுல ஆளா வந்தானாக்கா அந்த நந்தகுமார் கேரக்டர்ல கமல்ஹாசன் மொட்டை எல்லாம் அடிச்சு டாட்டு எல்லாம் குத்தி அப்படி பிரம்மாண்டமா நடிச்சிருப்பாரு இல்லையா. கிட்டத்தட்ட இந்த ஒரு கேரக்டர் தான் தங்கமலை ரகசியத்துல சிவாஜி ஐயா நடிச்சிருப்பாரு. அதாவது ஒரு காட்டு வசியா நடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட டார்ஜான் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், உலகம் தெரியாதாரா நடிச்சிருப்பாரு. ஆனால் அவரோட அந்த நடிப்பு இருக்கு பாருங்க, பாடி லாங்குவேஜ், அவரெல்லாம் வந்து எப்படி சொல்றது, கிரேக்க கடவுள் அட்லஸ் இருக்காருல்ல, உலக உருண்டையை தூக்கி வச்சிருப்பாரு தோல்ல. அந்த மாதிரி சிவாஜி ஐயா அந்த படத்துல அப்படி உலக உருண்டையை தூக்கி தோல்ல வச்சிருக்க மாதிரி நடிச்சிருந்தாலும் நம்ம ஏத்திருப்போம். அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்படி கம்பீரமா இருக்கும் அந்த தங்கமலை ரகசியம் படத்துல. அப்படி ஒரு பலசாலியா நடிச்சிருப்பாரு. நடிப்புலயே அந்த பலத்தை காமிச்சிருப்பாரு. அவர் என்ன பண்ணாலுமே ஒரு 1000 பேரை போட்டு அடிச்சு உதைச்சிருந்தாலுமே நம்ம நம்புவோம் அந்த தங்கமலை ரகசியம் படத்துல. வெறும் பாடி லாங்குவேஜ் நடிப்பிலேயே வந்து சிவாஜி ஐயா அவர் வந்து பிரம்மாண்டம் காமிச்சிருப்பாரு. இதுல கமல்ஹாசன் அவர் வந்து டாட்டு குத்திருப்பாரு, அப்படி குத்திருப்பாரு, புஜங்கள்லாம் ஏத்திருப்பாரு, பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிருப்பாரு, ரொம்ப மெனக்கெட்டிருப்பாரு. ஆனால் அதற்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன்கள் இருக்காது, ஆக்ஷன் சீன்லாம் இருக்காது. ஒன்லி கமல் வெர்சஸ் கமல் தான் ஆக்ஷன் சீனா இருக்கும். அவர் அந்த தப்பிச்சு வர்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் சீன்லாம் இருக்காது. அவருடைய அந்த உழைப்பெல்லாம் வந்து வீணா போயிருக்கும். அதே போல முரடன் முத்து அப்படின்னு ஒரு படம், சிவாஜி ஐயா அவர்கள் படம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த ஆளா வந்தான் நந்தகுமார் மாதிரி தான் பலசாலியா இருப்பாரு, முரட்டுத்தனமா இருப்பாரு. அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து நடிக்கவே முடியாது. இந்த ஆளவந்தான் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கமல்ஹாசன் அவர்கள் முரடன் முத்து, தங்கமலை ரகசியம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்திருந்தாரு அப்படின்னா திரைக்கதையை வந்து மாத்தி எழுதியிருப்பாரு. நந்தகுமாரை வந்து ஒண்ணு ஒரு பில்டப் கொடுத்து 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 இடைவேளைக்கு அப்புறம் கொண்டு வந்திருப்பாரு, இல்லாட்டி நந்தகுமார் பார்வையில கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல என்னன்னா விஜயோட பார்வையில கதை போகும். விஜய்ங்கிறது யாருன்னா ராணுவத்துல இருக்க கமல், நந்தகுமார்னா வில்லன் கமல். அடுத்த விஷயம் வந்து கமல்ஹாசன் வந்து இப்படி ஒரு மனநோயாளியாக நடித்துதான் வந்து அவருடைய திறமையை காமிக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. அவரெல்லாம் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் நடிகர். இப்ப கஜினி படத்துல சூர்யா நடிச்சு அவருடைய திறமையை காமிச்ச மாதிரிதான் கமல்ஹாசன் வந்து 2001 ஒரு திறமையை காமிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. சும்மா நந்தகுமார் கேரக்டர் சும்மா அப்படி இருக்கும், அந்த பில்டப் எல்லாம் அப்படி இருக்கும், உடம்பெல்லாம் சும்மா அப்படி ஏற்றி வச்சிருப்பாரு. அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் கொடுத்து நல்ல சிம்ரன் நக்மா அந்த காலத்துல அப்படி ஃபேமஸா இருந்த நடிகைகளை போட்டு அவங்கள கொலை செய்ய துரத்துற மாதிரிலாம் படம் எடுத்திருந்தாருன்னா அந்த படம் வந்து பிச்சுக்கிட்டு ஓடி இருக்கும். திரைக்கதை வந்து முற்றிலுமே ஒரு சொதப்பல் தான். ஹீரோயினையும் வந்து ஒரு பில்டப் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஹீரோயின் வருவாங்க, நியூஸ் வாசிப்பாங்க, நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அதையும் வந்து கமல்ஹாசன் வந்து கிரேசி மோகன் ஸ்டைல ஒரு காமெடியா வசனங்கள் எழுதியிருப்பாரு. ரசிகர்களுக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது. ஹீரோயினுக்கு அட்லீஸ்ட் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு நல்ல இரக்க சுபாவம் உள்ளவங்க, நிறைய பேருக்கு உதவி செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் சைடும் பில்டப் கொடுத்துருக்கலாம். ஹீரோயினுக்கு ஒரு பில்டப்புமே இருக்காது. அதனாலதான் கமல்ஹாசன் வந்து அவங்கள கொல்ல போகும்போதெல்லாம் ரசிகர்களுக்கு வந்து ஒரு உற்சாகமே இருக்காது. ஒரு ரசிகர்களுக்கு எந்த ஒரு உணர்வும் வர வாய்ப்பே கிடையாது. என்ன கொண்டாடினா கொள்ளாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி ஹீரோயின் சைடு பில்டப் கொடுத்துருக்க மாட்டாங்க, அது ஒரு தவறு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்களும் சொல்லுங்க. கலைப்புலி தானும் விட்டுருக்காரு, பாருங்க. படத்தை வந்து பார்க்க கூடாதுன்னு இல்லை, அருமையா இருக்கும். யூடியூப்ல பார்க்கும்போது யூடியூப்லயே உங்க டிவியில போட்டு பார்த்தீங்க அப்படின்னா படம் சூப்பரா இருக்கும். அதாவது அப்பயே கமல்ஹாசன் அவர்கள் சும்மா அப்படி உடம்பெல்லாம் ஏத்தி அந்த கேமராலாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் யாரும் அப்படி உடம்பெல்லாம் காமிச்செல்லாம் படம் எடுத்துருக்காங்களான்னு தெரியல, எந்த நடிகர்களுக்கும் அப்படிலாம் காமிச்சிருக்காங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்ப சஞ்சய் தத் வர்றாரு தென்னிந்தியா சினிமாவுக்கு. சஞ்சய் தத்தை இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தா எப்படி இருக்கும்,
அப்படி இருக்கும் கமலஹாசன் அவர்களை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த படத்துல. ஆஹ் நன்றி, வணக்கம்.